இப்போ லைவ்ல ரம்யாவும் திவ்யாவும் சாண்ட்ரா பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. ரம்யாவுக்கு வந்து சாண்ட்ரா மேலே ரொம்ப கோவம் இருக்குது. ஏன்னா சாண்ட்ரா வந்து போகிற வீக்கில் வந்துட்டு ரம்யாவை நாமினேட் பண்ணியிருப்பாங்க. நாமினேட் பண்ணிவிட்டு ரம்யா போகிறப்போ அழுதுருப்பாங்க. இந்த இன்ஸ்டன்ஸ் வந்து நிறைய வாட்டி பிபியில் நடந்திருக்கு. பட் ஸ்டில் அந்த எவிக்டான கண்டஸ்டன்ஸுக்கு எப்போவுமே அந்த கோவம் இருக்கும். அந்த மாதிரி ஒரு கோவத்தோடையே தான் வந்திருக்காங்க. அப்போ பேசும்போது திவ்யா சொல்கிறாங்க, என்கிட்ட பிரஜனன்னாவும் சரியாக பேசலை, வந்த உடனே அவர் இது பெருசாக கண்டுக்கலை. பட் என்கிட்ட கேட்கும்போதும் அவர் ஜென்யூனாக என்கிட்ட பேசின மாதிரி தெரியல, ஏன்னே எனக்கு தெரியல அப்படின்னோடனே ரம்யா சொல்கிறாங்க, அந்த பெட்டியில் நீ துணி எடுத்து வச்சல அதான் பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அது நான் தானே எடுத்து வைக்கிறேன்னு சொன்னேன், நான் அவங்கள எடுத்து வைக்கவே நான் சொல்லலையே, நான் எடுத்து வச்சுக்கிட்டுமான்னு தானே கேட்டேன். நானும் பிரச்சனை போனேன், அப்செட்டில் தான் இருந்தேன். ஆனால் அவங்களுக்கு பிடிக்கல. சரி ஓகே 2 நாள் கழித்து பேசுவாங்கன்னு பார்த்தேன், அப்பவும் பேசலை அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சொல்லிவிட்டு திவ்யா என்ன சொன்னாங்கன்னா, பிரசன் வந்துட்டு என்ன கண்டுக்கவே மாட்டேங்கிற திவ்யா அப்படின்னு ஒரு மாதிரி தான் சொன்னார், ஒரு கேரோட ஜென்யூன் கேரோட பேசுகிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு திவ்யா சொல்கிறாங்க. ஆமாம், பிரஜன் வந்து அந்த ஒரு வார்த்தை தான் பேசியிருப்பாரு. பட் 2 பேரும் கொஞ்சம் ஹேக் பண்ணி அனுப்பிலாம் வச்சுருப்பாங்க. ரொம்ப கோவமாகவும் பிரஜன் பேசியிருக்க மாட்டார். அதே நேரம் அந்த பழைய அஃபெக்ஷனோடையும் பேசியிருக்க மாட்டார். சொல்லிட்டு திவ்யா என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு என்ன ஒரே ஒரு பாயிண்ட் தான், இவ்வளோ தூரம் நம்ம பழகணும், ரொம்ப அன்பாக இருந்தோம், சரி என்ன பிரச்சனைன்னு கூட என்கிட்ட ஒரு நாள் அட்ரஸ் பண்ண முடியல, எதுவுமே பேச மாட்டேங்கிறேன், அப்படியே ஒதுங்கிட்டாங்க. ஆனால் என்கிட்ட நீங்கள் யாரை பற்றி ரொம்ப தப்பாக பேசுனீங்களோ அவங்கக்கிட்ட உங்களால் எப்படி இவ்வளோ க்ளோஸாக பேச முடியுது அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரிஞ்சு விக்ரமை தான் சொல்கிறாங்க. ஏன்னா விக்ரமை வந்து எல்லாருக்கிட்டையுமே சொல்லியிருப்பாங்க. அந்த பிரஜனும் கெமியும் காரில் வரும்போது விக்ரம் வந்து இப்படி இப்படி வச்சாருன்னு, அது வச்சாரா இல்லையான்னு இன்னி வரைக்கும் எனக்கு தெரியாது, இப்படி வச்சாரு, எஸ் அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அந்த மாதிரி வச்சாங்கன்னு சொல்லியிருப்பாங்க. அண்ட் விக்ரமை வந்து நிறைய இடத்துல கோவத்தில், அதாவது அந்த ஃபஸ்ட்டு டாஸ்க் பண்ணும்போது விக்ரம் வந்து அழுதுருப்பார்ல, அதை வந்து அழுதாருன்னு சொல்லி சாண்ட்ரா வந்து ரொம்ப கோவப்பட்டிருப்பாங்க. இன்னுமே அந்த கோவம் வந்து விக்ரமுக்கு இருக்குது. சாண்ட்ரா வந்து அந்த டாஸ்க்னால விக்ரமோட பேரண்ட்ஸ் அழ வச்சுட்டாங்கன்னு. ஆனால் இப்போ சாண்ட்ராவும் விக்ரமும் க்ளோஸ் ஆனதை பற்றி திவ்யா இப்படி சொல்கிறாங்க, என்கிட்ட பேசக்கூடாதுன்னு சொல்லி என்கிட்ட வந்து அவங்கள பற்றி தப்பாக பேசினாங்க, என்கிட்ட நல்லா பேசிகிட்டு இருந்தாங்க, பட் இப்போ என்கிட்ட பேச அவங்களுக்கு பிடிக்கல, அந்த பர்சன் கூட இவ்வளோ க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னு சொன்னோடனே ரம்யா சொல்கிறாங்க, எனக்கும் அதே தான், என்கிட்டயும் நிறைய சொல்லியிருக்காங்க, ஆனால் இப்போ அவங்கக்கிட்ட க்ளோஸாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்யாவும் அதை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அதை பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸை சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.